இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இதை பற்றி பார்க்கலாம். அப்போ நம்ம 11th கிராவிடேஷனலை பற்றி கிராவிடேஷன் யூனிட்டில் நம்ம படிச்சிருக்கோம். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் படிச்சிருக்கோம். அது நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது, அதோட மாஸ் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஆப்ஜெக்டை அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட், எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹச்சுங்கிற ஹைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோம். நம்ம கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக, ஏன்னா கிராவிட்டி அந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணோம், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இது பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை லிஃப்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே சம் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அந்த ஆப்ஜெக்ட் சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒர்க்கு நடந்திருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம சம் ஹைட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அந்த வேலை அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அது கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இப்போ கீழே நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பொருளை அது பிரேக் பண்ணிடும். அப்போ அதுக்கான எனர்ஜி அதுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச ஒர்க்கு அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருந்தது. ஆமாவா இல்லையா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேலை செஞ்சோம். அப்போ இதை இங்கே மேலே கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்ததோ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்து தான் நம்ம இதை மேலே கொண்டு போயிருப்போம். ஓகேவா? ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இதை மேலே கொண்டு போகிறோம். அப்போ அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ். இதை சுற்றி எல்லா டைரெக்ஷன்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபினிட்டி வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு டெஸ்ட்டு சார்ஜை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ இந்த டெஸ்ட்டு சார்ஜை, இப்போ இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், இதோட சார்ஜை நம்ம க்யூன்னு எடுத்துக்கலாம், இதோட சார்ஜை க்யூ நாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா, அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அது வந்து என்னது, கூலும் ஃபோர்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு வேலை செஞ்சு, ஓகே, அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டெஸ்ட்டு சார்ஜை ஒரு பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? சரி, அப்போ ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு, அப்போ அது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம டிஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அந்த டெஸ்ட்டு சார்ஜை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோம். ஏன்னா அங்கே இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அதை மூவ் பண்ணுறதுனால நம்ம வேலை செய்கிறோம். ஸோ நம்ம செய்கிற அந்த ஒர்க்கு இதில் எனர்ஜியாக பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அதை மூவ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இதை நம்ம 2 கேஸாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்கிறது. அப்போ இந்த பாயிண்டில் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, இந்த பாயிண்டில் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன. அப்போ அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி நான் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு தெரியும் இதுதான் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபினிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்போ அங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கிற இடத்துலேருந்து நான் அந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே வந்து இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் செஞ்ச ஒர்க்கு இதில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ நான் வந்து 500 ஜூல் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த 500 ஜூலும் எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அதே மாதிரி இன்ஃபினிட்டியிலேருந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு 300 ஜூல் நான் வேலை செஞ்சு நான் பாயிண்ட் ஆறுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே இன்ஃபினிட்டியிலேருந்து ஆறுக்கு கொண்டு வரதுக்கு நான் 300 ஜூல் வேலை செஞ்சுருக்கேன். இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரதுக்கு நான் 500 ஜூல் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ ஆறுலேருந்து பிக்கு கொண்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ வேலை செய்யணும். அப்போ இந்த பாயிண்டில் இதோட பொட்டென்ஷியல் 300 ஜூல், இங்கே வந்து இது எவ்வளவு 500 ஜூல். அப்போ இங்கே இருக்கிறத நான் இங்கே கொண்டு போகிறதுக்கு நான் 200 ஜூல் வேலை செய்யணுமா. அப்போ பாயிண்ட் ஆறுலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு போகிறதுக்கு நான் செய்கிற வேலையை பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, இதுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டெல் யூ பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் யூபி மைனஸ் யூஆர்.
இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம அதை மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். அப்போ பொட்டென்ஷியலுங்கிறது என்ன? இன்ஃபினிட்டிவ்லேருந்து, அப்போ இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அப்போ இன்ஃபினிட்டியில் பொட்டென்ஷியல் எவ்வளவு? 0. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரதுக்கு நான் செஞ்ச வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் செஞ்ச வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுக்கு இடையில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரலாம். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னது? ஆர், ஃபைனல் பாயிண்ட் வந்து பி. ஓகேவா? எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். அப்போ இதான் நீங்கள் செஞ்ச ஒர்க்கு. நம்ம எக்ஸ்டர்னல், இந்த எஃப்பை வந்து எக்ஸ்டர்னல்னு எழுதிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆர்லேருந்து பிக்கு நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? டிஆர். அப்போ இங்கே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன். அப்போ எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கே நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்போம்? இங்கேருந்த கூலும் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்ததுனால தான் நம்மளால் அதை மூவ் பண்ண முடிஞ்சிருச்சு. பட் எப்படி கொடுத்துருக்கோம்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இங்கே இருக்கிற கூலும் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட மேக்னிடியூடுக்கு சேம். பட் அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு மட்டும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா W இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆர் டு பி மைனஸ் எஃப் கூலும் டாட் டிஆர் வெக்டார், எஃப் கூலும் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படி எழுதலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த W தான் என்னது? நம்மளோட ஒர்க் டன், அதாவது சேஞ்ச் இன் எனர்ஜி. இன்டகரல் ஆர் மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம், பி எஃப் கூலும் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இங்கே சிலர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து கூலும் ஃபோர்ஸுக்கு மட்டும், இந்த எஃப் குவான்டிட்டிக்கு மட்டும் போட்டுட்டு டிஆருக்கு ஒரு சிலர் தனியாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதோட டைரெக்ஷன் ஆப்போசிட்னு சொல்லி அங்கே ஒரு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே தான். அதாவது இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது நெகட்டிவ் ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்குது. கூலும் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த மைனஸை இங்கே ஒரு டைம் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? சரி, அப்போ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல் யூ. அப்போ டெல் யூங்கிறது என்ன? யூபி மைனஸ் யூஆர், அதானே? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்டகரல் ஆர் டு பி, ஆர் டு பி. இந்த எஃப் கூலும் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம்? கியூ இன்ட்டு இ வெக்டார்னு எழுதலாமா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எஃப் டிவைடட் பை கியூ. அப்போ இ இஸ் ஈக்குவல் எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இன்னு எழுதலாமா? டாட் டிஆர் வெக்டார். ஓகேவா? சரி, அப்போ இதுதான் என்னது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கான யூனிட். இப்போ இதிலேருந்து நம்ம இன்னொரு குவான்டிட்டி கொண்டு வர்றோம். அது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஒரு பர் யூனிட் சார்ஜ். அப்போ இங்கே நம்ம வந்து இது க்யூவால் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இங்கே வந்து இங்கே நம்ம டெஸ்ட்டு சார்ஜோட சார்ஜ் வேல்யூவை தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதை க்யூ நாட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் சார்ஜ். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆர் டு பி. ஓகேவா? அப்போ க்யூ நாட் இ வெக்டார் டிவைடட் பை டிஆர் வெக்டார் டிவைடட் பை என்னது? க்யூ நாட். அப்போ க்யூ நாட் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? டெல் யூ டிவைடட் பை க்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் ஆர் டு பி இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் சார்ஜ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பொட்டென்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்
டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் சார்ஜ் என்னன்னு சொல்லலாம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ அதை வந்து என்ன சிம்பிளில் சொல்கிறோம் அப்படின்னா டெல் வி. ஓகேவா? அப்போ டெல் விங்கிறது என்னது? டெல் யூ டிவைடட் பை கியூ நாட். ஓகேவா? அப்போ அந்த டெல் வியை எப்படி நம்ம எழுதலாம்? அப்போ டெல் வி இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஆர். விபி மைனஸ் விஆர். அப்போ இந்த பொட்டென்ஷியலுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றப்ப நம்ம செஞ்ச ஒர்க்கு. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜை கொண்டு வர்றதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க். ஓகேவா? அப்போ இந்த டிஃப்ரென்ஸை சரியாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ டெல் விங்கிறது என்ன? டெல் யூ டிவைடட் பை கியூ நாட். அப்போ இது ரெண்டுக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில நம்ம ஒரு ரிலேஷன் எழுதுனா அது டெல் வி இஸ் ஈக்குவல் டு டெல் யூ டிவைடட் பை கியூ நாட் அப்படின்னு கிடைக்கும். அல்லது டெல் யூ இஸ் ஈக்குவல் டு கியூ நாட் இன்ட்டு டெல் வி. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ். அப்போ இந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி வேறு, பொட்டென்ஷியல் வேறு. அப்போ இந்த பொட்டென்ஷியலை நம்ம எப்படி சரியாக நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜர், ஓகேவா, இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு. அப்போ இங்கே இதோட பொட்டென்ஷியலை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? விஆர். இங்கே இதோட பொட்டென்ஷியலை விபின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த விஆருங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலுங்கிறது என்ன? இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு சார்ஜை, டெஸ்ட்டு சார்ஜை, யூனிட் டெஸ்ட்டு சார்ஜை பாயிண்ட் ஆருக்கு கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை, ஒர்க்கு. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஓகேவா? அட் த பாயிண்ட் ஆர். அதே மாதிரி இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜ் இங்கே கொண்டு வரதுக்கு நம்ம செஞ்ச வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பி. இப்போ இங்கே பாயிண்ட் ஆர்லேருந்து ஒரு டெஸ்ட்டு சார்ஜை பாயிண்ட் பிக்கு கொண்டு போக, அதாவது ஒரு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜ். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யூனிட் டெஸ்ட்டு சார்ஜுங்கிற வேர்டு சொல்லலைன்னா அது என்னவாயிரும்? வெறும் டெஸ்ட்டு சார்ஜுன்னு நீங்கள் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எனர்ஜி ஆயிரும். ஒரு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜ் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க். ஓகேவா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா பொட்டென்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த இதை வந்து டெஃபனிஷன் உங்கள் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 28. அப்போ அதில் பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட். இப்போ பாயிண்ட் பியில் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ். இந்த யூனிட்டுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட்டு சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பின்னு சொல்கிறோம். இப்போ இதே எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு யூனிட் டெஸ்ட்டு சார்ஜை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை, அல்லது அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணுறப்ப செஞ்ச ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பொட்டென்ஷியல்னு சொல்லும்போது அங்கே யூனிட்டுங்கிற வேர்டு கண்டிப்பாக வரணும். எனர்ஜின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக டெஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரோம். அப்போ பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் விபி அப்படிங்கிறது என்னது? அப்போ ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டிவ், இன்னொரு பாயிண்ட் தான் விபி. ஏன்னா இன்ஃபினிட்டியிலேருந்து தானே, ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இந்த கேஸ் எடுங்க, டெல் வி இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஆர். இப்போ ஆர் வந்து டெல் வி நம்மளுக்கு தெரியும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் விபி மைனஸ் விஆர். இப்போ இந்த விஆருங்கிறது நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இன்ஃபினிட்டியில் பொட்டென்ஷியல் வந்து என்னது? 0. அப்போ இது இன்ஃபினிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்னவாயிரும்? விபி மைனஸ் 0, ஸோ விபி. அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுங்கிறது இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் பிக்கு கொண்டு வரதுக்கு செஞ்ச ஒர்க்கு. அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? அப்போ என்ன வரும்? இதே தான் நம்ம டெல் வி ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன வரும்? இன்டகரல் பாயிண்ட் ஆர் டு பி லிமிட்ஸு இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் மைனஸ். அப்போ இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதே டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு, பொட்டென்ஷியல்
அப்படின்னு மட்டும் சொல்லி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு இல்லாமல் பொட்டென்ஷியல்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பி. அப்போ ஒரு பாயிண்ட், அப்போ இங்கே ஆர் வந்து என்ன ஆயிரும், நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கான ஈக்குவேஷன் இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள் கவனிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எதை பொறுத்தது இல்லை அப்படின்னா டெஸ்ட் சார்ஜோட சார்ஜ் வேல்யூவை பொறுத்தது இல்லை. ஓகேவா. அப்போ அது எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் சார்ஜோட சார்ஜ் வேல்யூவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே ஒழிய டெஸ்ட் சார்ஜோட சார்ஜ் வேல்யூ இங்கே ஒரு ஃபேக்டர் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்டில் அந்த டெஸ்ட் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மட்டும்தான் அதை மூவ் பண்ணணும். ஏன்னா அங்கே அடிஷ்னலாக எந்த கைனடிக் எனர்ஜியும் அங்கே ஆட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் நம்ம மூவ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இதோட யூனிட், அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜினா அதோட யூனிட் வந்து என்னது, ஜூல். ஓகேவா. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலுங்கிறது என்ன, எனர்ஜி டிவைடட் பை சார்ஜ் தானே. அப்போ எனர்ஜி டிவைடட் பை சார்ஜ் வந்து என்ன வரும், எனர்ஜி டிவைடட் பை சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட யூனிட் ஜூல் பர் கூலும், அல்லது காமனாக அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வோல்ட். அப்போ இது வந்து அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட்டை பெருமைப்படுத்துறதுக்காக எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு வோல்ட்டுங்கிற யூனிட் வச்சுருக்கோம். அல்லது அதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா.